2011 தேர்தல் 13 ஏப்ரலில் நடந்த அந்த தேர்தல் குளத்தூரில் எல்லாம் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் குளத்தூர் வாக்குப்பதிவு முடிஞ்சு ஏறக்குறைய 3 நாட்களில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எலெக்ஷன் மனு, தேர்தல் மனு தாக்கல் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் வெற்றியை செல்லாதது என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயரோட அந்த பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா, சரி உடனே விசாரணைக்கு வருதா அப்படின்னா வரல. ஏறக்குறைய 2011 போட்ட பெட்டிஷன் 2016 வரை கிடப்பில் இருக்குது. 2016 வரை கிடப்பில் இருக்குது. இதற்கு நடுவில் அதாவது சும்மா இல்லை, சையத் துரைசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அதுக்கு தேவையான எல்லா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1857 படி என்னென்ன எவிடன்சஸ் கொடுக்க முடியுமோ எல்லா எவிடன்ஸும் கொடுக்குறாரு. ஸோ இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற எவிடன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, 2011 என்னோட நினைவு சரியாக தான் மார்ச் 27, ஏப்ரல் 6, ஏப்ரல் 7 இதில் பணம் கொடுக்குற மாதிரி ப்ராப்பராக கவர்டு வீடியோஸ் வித் டேட் ஸ்டாம்ப்டாக இருக்கிற வீடியோஸ். அதாவது மார்ச் 27, ஏப்ரல் 6, ஏப்ரல் 7 அப்போ தான் அந்த எலெக்ஷன் நடக்குது இல்லையா. 2011 அந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சு, எலெக்ஷன் அறிவிச்சு, வேட்பாளர் அறிவிச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக காரங்க போய் பணம் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. இதெல்லாம் வீடியோஸ் ப்ராப்பராக எடுக்கப்பட்ட வீடியோஸை சிடிஸ், அப்போ உள்ள சிடிஸில் லோட் பண்ணி அதை கொண்டு சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ 2016 இந்த கேஸை ஜூன் மாதத்தில் எடுக்கிறாங்க. ஜூன் மாதத்தில் எடுக்கும் பொழுது இப்போ இந்த ஆதாரங்களை நம்ம பரிசீலனை பண்ணலாம். ஆதார சட்டத்தின்படி, இந்திய ஆதார சட்டத்தின்படி தேர்தல் அதிகாரிகளை கூப்பிட்டு, இந்தியன் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கூப்பிட்டு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கூப்பிட்டு இதை இதனுடைய உண்மைத்தன்மை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், வைங்க அப்படின்னு சொல்லி அப்போது 2016 ஜூன் மாதம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க.